18 வயசுக்கு கீழே உள்ள சிறார்களுக்கு பெரியவங்களுக்கு உண்டான மாதிரியான மென்டல் மெச்சூரிட்டி கண்டிப்பா இருக்காது. அப்படி இருக்கும்போது சின்ன பசங்க ஏதாவது தப்பு செய்யறாங்க அப்படிங்கும்போது பெரியவங்களுக்கு எப்படி ட்ரீட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் என்கொயரி பனிஷ்மெண்ட் கொடுக்குறோமோ அதே மாதிரியான விஷயத்தை இவங்களுக்கு அப்ளிகபிள் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி பண்ண முடியாது. அதனால தான் யுனைடெட் நேஷன்ஸ் 1985 பெய்ஜிங்ஸ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸை கிரியேட் பண்ணி சின்ன பசங்களுக்கு வந்து எப்படி இன்வெஸ்டிகேட் என்கொயரி பனிஷ்மெண்ட் தரணும் அப்படிங்கிற ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 1986 அப்படின்னு சொல்லி சட்டத்தை கொண்டு வராங்க. அந்த சட்டத்தில் அந்த ரூல்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. காலப்போக்கில் வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்காக யுனைடெட் நேஷன்ஸ் பலவிதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க. இதை நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா 1986 கொண்டு வந்து அந்த சட்டத்தை அப்படியே நீக்கிட்டு 2000 ஜுவனைல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. அதில் வந்து அந்த காலப்போக்கில் மாற்ற அந்த விஷயத்தையும் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. 2012 டெல்லியில் மோசமான கேங் ரேப் சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தில் 18 வயசுக்கு கீழே உள்ள ஒரு பையனும் இன்க்ளூட் ஆகியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதும் ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுது. இதில் ஜஸ்டிஸ் வெர்மா கமிட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 16 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சைல்டு அவங்களுக்கு வந்து மோசமான பனிஷ்மெண்ட் மோசமான அஃபென்ஸ் ஏதாவது செய்கிறாங்க, அதாவது 7 வருஷத்துக்கு மேற்பட்ட அளவுக்கு பனிஷ்மெண்ட் தரக்கூடிய அளவுக்கு ஒரு அஃபென்ஸை செய்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்கள பெரியவங்களாக கன்சிடர் பண்ணி பெரியவங்களுக்கு உண்டான அளவுக்கு என்கொயரி இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணலாம், பனிஷ்மெண்ட்டும் தரலாம் அப்படின்னு சொல்லி அந்த கமிட்டி வந்து டிசைட் பண்ணியிருப்பாங்க. இதை அப்படியே இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 2015 ஜுவனைல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்டை கொண்டு வந்து அந்த பழைய ஆக்டை ஃபுல்லாக நீக்கிட்டு இந்த புது ஆக்டில் சைல்டை ரெண்டாக பிரிச்சிடுறாங்க. சைல்டு இன் கான்ஃப்ளிக்ட் வித் லா, சைல்டு இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பிரிக்கிறாங்க. சைல்டு இன் கான்ஃப்ளிக்ட் வித் லா அப்படிங்கிறவங்க யாருன்னா 18 வயசுக்கு கீழே உள்ள சில்ட்ரன் வந்து ஏதாவது வந்து சட்டத்திற்கு முரணான விஷயம் செய்யும்போது அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டோ இல்லை வந்து ரீஹாபிலிட்டேஷனோ கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதை யாரை டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜுவனைல் ஜஸ்டிஸ் போர்டுன்னு சொல்லி ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. அந்த அமைப்பில் 3 பேர் இருக்கணும், ஒரு ஜட்ஜ், 2 சோஷியல் ஒர்க்கர். இந்த 2 பேர்த்தில் ஒருத்தர் வந்து கண்டிப்பாக விமனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குழந்தைய வந்து பனிஷ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இது வந்து தப்பா சரியான்னு சொல்லி இவங்க டிசைட் பண்ணிப்பாங்க. இப்போ இந்த சைடில் சைல்டு இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் இவங்க யாருன்னு அப்படின்னா இதில் அந்த சைல்டு மோஸ்ட்டாக விக்டிமாக இருப்பாங்க, ஏதாவது ஒரு விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருப்பாங்க, ஆர்ஃபனாக இருப்பாங்க, இல்லை வந்து கார்டியனோ அப்பா அம்மாவோ இருந்தாலுமே ஒரு இல் ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கும் அந்த சைல்டுக்கு. ஸோ அந்த மாதிரி குழந்தைகளை வந்து எந்த இடத்துல அந்த குழந்தைய ஒப்படைச்சி நல்லபடியாக பார்த்துக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ண வேண்டிய பொறுப்பு இங்கே சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி அப்படின்னு சொல்லி வந்துடும். இந்த சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில் மொத்தம் 5 பேர் இருப்பாங்க. 5 பேரில் ஒருத்தவங்க கண்டிப்பாக உமனாக இருக்கணும். இவங்களோட வேலை என்ன அப்படின்னா இந்த குழந்தைக்கு உண்மையிலே ப்ரொடெக்ஷனும் கேரும் தேவைப்படுதான்னு சொல்லி டிசைட் பண்ண வேண்டியதும், அப்படி ப்ரொடெக்ஷனும் கேரும் தேவைப்பட்டுச்சுன்னா யார்கிட்ட ஒப்படைச்சு அந்த குழந்தைய பாதுகாக்க வைக்கலாம், அந்த சில்ட்ரனை பாதுகாப்பில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ண வேண்டியது இந்த கமிட்டியோடைய வேலை. ஸோ இங்கே பனிஷ்மெண்ட்னா என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஒன்றா ஃபைனு, இல்லை கம்யூனிட்டி சர்வீஸ், இல்லை குரூப் சர்வீஸ், இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியான வேலையை கொடுத்து பனிஷ்மெண்ட்டாக கொடுக்க வைப்பாங்க. இந்த சைடில் வந்து அந்த குழந்தைகளை ப்ரொடெக்ஷன் பண்ணுறது, கேர் பண்ணுறது யார் பண்ணணும், ஒரு ரிலேட்டிவாக இருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது ஹோமாக இருக்கலாம், இந்த மாதிரி டிசைட் பண்ண வேண்டிய வேலை இந்த கமிட்டியோடைய வேலை. ஆக மொத்தம் இந்த ஜுவனைல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் 2015 அல்டிமேட் கண்டென்ட் என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கு எந்த வகையிலுமே ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படக்கூடாது. அவங்க தப்பாகவே ஏதாவது செஞ்சிருந்தாலும் கூட அதுக்கு முக்கியமான காரணம் சொசைட்டி தான், குழந்தைங்க கிடையாது, அதாவது சின்ன பசங்க கிடையாது. இது வந்து சொசைட்டி தான் பொறுப்பேற்றுக்கணும், அவங்க நல்வழிப்படுத்தி சொசைட்டியில் மறுபடியும் விடணும் அப்படிங்கிறது தான் இதோட அல்டிமேட் கண்டென்ட்டு. தேங்க்யூ.